தரமான சரக்கு தனியா எடுத்து வச்சிருக்கேன். கருப்பையா ஐயா, ஏண்டா தனியா எடுத்து வைக்க சொன்ன, எடுத்து வச்சிருக்கியா? என்ன சொன்னீங்க? எங்க வைக்க சொன்னீங்க? உன் வயத்துல வச்சுக்க சொன்ன. மழையா காண கொண்டாடா. ஓ, அரிசி சர்க்கரை அதுவா? ஏடா கத்துற? போடா. சரிங்க. என்ன அநியாயம் பார்த்தியா? நம்ம காலையில இருந்து நிக்கிறோம். இப்ப கார்ல விழுந்த மனுஷனுக்கு காலில் விழுந்து அழிச்சு தர்றான். ஏய், கொண்டு போய் உள்ள வை. ஐயா, தயவு செய்து நீங்களும் கியூல வந்துருங்க. ஓஹோ, என்ன கியூல நிக்க சொல்ல? நீ யாரு? உங்களுக்கு முன்னால வந்து கியூல நிக்கிறாங்களே அந்த நூத்துக்கணக்கானவங்களை நானும் ஒருத்தன். இந்தவா தம்பி, தம்பி கடை என்னது? சட்டம் பொதுவானது. அது சரி. இவர் யாரு தெரியுமா? பெரிய கான்ட்ராக்டர், லட்சாதிபதி. லட்சாதிபதியா இருந்தானா பிச்சாதிபதியா இருந்தானா சாமான் வேணும்னா கியூல போய் நின்னுதான் தீரணும். ஆஹா, ஓஹோ, பேஸ் பேஸ். விளையாடுறியா? எனக்கு நிறைய வேலை இருக்கு. இவங்கெல்லாம் வேலை இல்லாத சோம்பேறிகளா? பாருங்க சார், நிக்கவே முடியாத பெரியவங்க காத்து கிடக்குறாங்க. குழந்தை குட்டியெல்லாம் வீட்டுல விட்டுட்டு வந்த தாய்மார்கள் இருக்காங்க. ஆபீஸுக்கு போற குமஸ்தா, மில்லுக்கு போற தொழிலாளி, ஆசிரியர், மாணவர்கள், இத்தனை பேர் இங்க காத்து கிடக்கிறது வேலை இல்லாமலையா? ஏன் சார், இந்த ஏழைகளுக்கு ஒரு நியாயம், அந்த பணக்காரர்களுக்கு ஒரு நியாயமா? யோ புண்ணியகோடி, சரக்கு எடுத்து வண்டியில வைக்க சொல்லு. நீங்களும் வண்டியும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகணும்னா வைக்க சொல்லுங்க. புண்ணியகோடி, என்ன பெரிய நியூசன்ஸா போச்சு. இப்ப நான் போறேன், உன்னை நான் பிறகு கவனிச்சுக்கிறேன். இந்த மாதிரி ஆடு ஊருக்கு ஒருத்தர் இருந்தா போதும், நம்ம நாடு உருப்படும். மிஸ்டர், நானும் கியூல தான் நிக்கிறேன். எல்லாருக்கும் ஒழுங்கா சாமான்கள் கொடுக்க சொல்லுங்க. ஆகா, ஓகா, பேஸ் பேஸ். இன்னைக்கு யாரு முகத்துல முடிச்சனோ தெரியல. என் 20 வருஷம் சர்வீஸ்ல சரக்கு வெளியில வந்து உள்ள போனதில்ல. கருப்பையா கொடுத்த அனுப்பையா. ஆமா, நல்லா படிச்சீங்களா இன்னைக்கு? நாங்க நல்லா படிச்சோம். நீ நல்ல சண்டை போட்டியா? சண்டையா? ஆமா, நீ சண்டை போட்டுட்டு வருவ, அப்பா சமாதானப்படுத்துவாங்க. இதெல்லாம் நாங்க தினம் பாக்குறோமே. சித்தப்பா சித்தப்பா, ஒரு நாளைக்கு என்னை கூட்டிட்டு போய் எங்க சண்டையை பார்க்க ரொம்ப ஆசையா இருக்கு. சண்டையா பார்க்கணுமா? இந்த பாரு, இன்னைக்கு கூட பெரிய சண்டையா போட்டு தான் வந்திருக்கேன் நான் இங்க. ஆமா, அப்பா வரட்டும் சொல்றேன். கேட்க மாட்டேன். வந்திருக்கிற புள்ளைய போய் ஏன் இப்படி தொந்தரவு பண்ணிட்டு இருக்கீங்க? போங்க, போய் படிங்க. இந்த தம்பி பால். இந்தாங்க நீ போ. அண்ணன் இன்னும் வரலையா? இல்லப்பா தம்பி, இன்னைக்கு உன் பாட்டுக்கு வெளியே போயிடாதே. உனக்கு பிடிச்ச சமையல் பண்ணிருக்கேன். என்ன சமையல்? கோழியா, மீனா, கௌதாரியா, காடையா? அப்பப்பா என்ன அவசரம், சாப்பிடுற போது எல்லாம் தெரியும். சாப்பிடுற போது. என்ன துறை, இப்பதான் வந்தியா? ஆமாங்க. உன் தேச துண்டெல்லாம் முடிஞ்சுதா? ஆமா, உனக்கு எத்தனை முறை சொல்றது, ஏன் ஊர் ஒம்பெல்லாம் விலைக்கு வாங்குற? நீ என்ன குழந்தையா? நான் குழந்தையாவே இருந்திருந்தா நாட்டுல நடக்கிற கொடுமை எல்லாம் எனக்கு புரியாமே இருந்திருக்கும். ஏப்பா, கடத்தெருவுல என்ன சண்டை? சண்டையா? சண்டை போடலன்னு பின்ன ஊமைகளுக்காக செவிடர்கள்ட்ட கொஞ்சம் பேசினேன், அவ்வளவுதான். அந்த கான்ட்ராக்ட் ஆள வந்தாரு, நம்ம தர்மலிங்க ஐயாவுக்கு ரொம்ப வேண்டியவர், பணக்காரு. அவரை போ கியூவல் நிக்க சொல்லி ஏன் அவமானப்படுத்துற? அப்படி ஒண்ணும் இல்லைன்னு, ஏழைக்கு ஒரு சட்டம் பணக்காரனுக்கு ஒரு சட்டமா, அது ஏன் அப்படின்னு கேட்டேன். இது தப்பா? அங்கிருந்த யாருக்கும் இல்லாத அக்கறையும் நியாயமும் உனக்கு எதுக்குப்பா? இப்படியே எல்லாரும் கடமை மறந்துட்டா அப்ப எப்படின்னு அண்ணே, இருட்டுக்குள்ளேயே உட்கார்ந்துக்கிட்டு மத்தவங்களை திட்டதை விட அந்த இருளை போக்குறதுக்கு தீபத்தை ஏற்றி வைக்கிறாங்களே, அவங்க தானே நாட்டுக்கு தேவையானவங்க. உன்னோட வாதாட என்னால முடியாது. நான் உன்னைத்தான் நம்பி இருக்கேன். இந்த குடும்பத்துக்கு பெருமை உன்னாலதான் வரணும், அதை மட்டும் மறந்துடாது. இந்தாங்க காஃபி சாப்பிடுங்க. ஏன் தம்பி பால் சாப்பிடலையா? சாப்பிடுங்க. நான் 7 வயசிலே இளநீ வித்தவர், நான் 7 வயசிலே இளநீ வித்தவர், 17 வயசிலே நிலைச்சு நின்னவர். ஏழை பணக்காரனுக்கும் வெறும் வேலை கட்டிக்காரனுக்கும் இந்த ஊருக்குள்ள யாவருக்கும் வந்த தாகத்தை தீர்த்தவ வாடிக்க புடிச்சவ இளநீ 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 இளநீ. நான் 7 வயசிலே இளநீ வித்தவ.
வயசுல நிலைச்சு நின்னவ தேங்காயிலே பால் இருக்கும் அத வாயார குடிச்சா சூடு தணிக்கும் தேங்காயிலே பால் இருக்கும் அத வாயார குடிச்சா சூடு தணிக்கும் ஓடு மட்டும் தான் மேல இருக்கும் அது கை தொழில் வேலைக்கு கை கொடுக்கும் ஓடு மட்டும் தான் மேல இருக்கும் அது கை தொழில் வேலைக்கு கை கொடுக்கும் இளசானா தண்ணி இருக்கும் முத்தி போனா என்ன இருக்கும் உப்பு கறிக்கும் மக்கு பயலே சப்புன்னு இருக்கும் நான் 7 வயசிலே இளநீ வித்தவ 17 வயசிலே நிலைச்சு நின்னவ இளநீயிலே பலது இருக்கு அது இருக்கிற இடத்தை பொறுத்து இருக்கு இதுதானே புது சரக்கு இங்கு மற்றது எல்லாம் கடச்சரக்கு வெயில் நேரம் விலையேறும் விலையேற ருசி ஏறும் சீவி குடிச்சா உள்ள முயக்கும் மெல்ல குறையும் இளநீ 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 நான் 7 வயசிலே இளநீ வித்தவ 17 வயசிலே நிலைச்சு நின்னவ தென்னை மரமும் பொண்ணு போலதான் சுவை தருவதில் இரண்டும் ஒண்ணு போலதான் தென்னை மரமும் பொண்ணு போலதான் சுவை தருவதில் இரண்டும் ஒண்ணு போலதான் தென்னப்பாளையும் பொண்ணு போலதான் அது வெடிச்சா சிரிப்பது என்ன போலதான் தென்னப்பாளையும் பொண்ணு போலதான் அது வெடிச்சா சிரிப்பது என்ன போலதான் நல்லதுக்குத்தான் பொண்ணு சிரிப்பா பல்ல இடிச்சா ஒண்ணு கொடுப்பா தப்பு கணக்கு போட நினைச்சா கண்ணும் சேவக்கும் இளநீ 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 நான் 7 வயசிலே இளநீ வித்தவ 17 வயசிலே நிலைச்சு நின்னவ நான் 7 வயசிலே இளநீ வித்தவ 17 வயசிலே நிலைச்சு நின்னவ இளநீ 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 யோ என்னையா பெரிய கலெக்டர் மாதிரி சாஞ்சுக்கிட்டு அப்படி பாக்குற எடு காசை ஐயோ என் பர்ஸ யாரோ திருடிட்டாங்களா யோ பேண்ட்டும் டையும் மாட்டிக்கிட்டு டூப்பா விடுற பல்ல தட்டி பல்லாங்குழி ஆடிடுவேன் எட்ரா காசை நிஜமா சொல்றமா சத்தியமா சொல்றேன் யாரோ திருடிட்டாங்கம்மா என்கிட்ட காசு இல்லம்மா திருட்டு பயலே தேங்காய் சீவர மாதிரி தலையை சீவிடுவேன் ஜாக்கிரதை இல்ல இனிமே இல்லம்மா இனிமே இல்ல ஐயோ எட்ரா காசை ஐயோ கொண்டுடாத யாரை ஏமாத்த பாக்குற டேய் எடு காசை இருமா இருமா என்ன சமாச்சாரம் அவனே கேளுங்கய்யா என்னப்பா பாருங்க சார் பரிசு திருட்டு போயிடுச்சுன்னு சொன்னேன் நம்ப மாட்டேங்கிறாங்க சார் விட்ட வராங்க சார் பாவம் போட்டுமா பாவமா எல்லாம் கதையா அம்மா பசிக்குது ஒரு இளநீ கொடு அப்படின்னு கேட்டு நான் கொடுத்துக்க மாட்டேன் ஏமாத்துறாயா ஆமா எவ்வளவு தரணும் 90 காசு அப்பா நான் தரமா ஏய் நீ பாப்பா போய் தொலையப்பா நீங்க ஒரு அப்பாவியா அவன் ரவுடி பையன் அவனுக்கு போய் உதவி செய்யறீங்களே உதவி செய்யறதுல கூட நல்லவனா நன்றி உள்ளவனா பார்த்து செய்யணும்யா பாத்திரம் அரிஞ்சு பிச்சை போடு அப்படின்னு சொல்லிருக்காங்க உங்களுக்கு என்ன வேணும் தாகமா இருக்கு ரொம்ப தாகமா இருக்கு அதுலயும் என்ன சமாச்சாரம் தெரியல இன்னைக்கு என்ன வெயில் தெரியுமா 108 டிகிரி ஓஹோ. இளநீ அடிச்சா சும்மா காஷ்மீர்ல இருக்கிற மாதிரி குளுகுளுன்னு இருக்கு பேசிக்கிட்டே இருக்கே வெட்டேன் குடிக்கிறேன் வெட்டுறையா, மராஜனா குடிங்க இந்தாங்கய்யா சாப்பிடுங்க தொக்கையில ஊத்திக்காதீங்க எப்படி இருக்கு ஆஹா ரொம்ப பிரமாதமா இருக்கு நம்ம கிட்ட இருக்கிறதெல்லாம் ரொம்ப நல்ல சரக்குதான்யா அதான் பாத்துக்கிட்டே இருக்கேன் ஆஹா என்ன என்ன அப்பா. தாகம் அடங்கிடுச்சா இல்லையே அப்போ இன்னொன்னு இன்னொன்னா பயத்துக்கு துரோகம் பண்ணாதீங்கய்யா இந்தாங்க
நீ குடிச்சுக்கிட்டே இரு, நான் குடிச்சுக்கிட்டே இருக்கேன். அதான் நம்ம கைராசி.